கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். இது ஆண்டவரின் ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் சோதனைகளை பயன்படுத்தி சிக்க வைக்க, ஊனப்படுத்த, அவர்களிடமிருந்து திருட, அவர்களை அழிக்க மற்றும் கொலை செய்ய எப்போதும் கடினமாக உழைக்கிறான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. 1 பேதுரு 5:8 பேதுரு விவரிக்கிறார், நாம் பலவீனமானவர்கள் மற்றும் பாதிப்பிற்குள்ளாக கூடியவர்கள் என்பதை தேவனிடம் ஒப்புக்கொள்ளவும் ஜெபம் நமக்கு உதவுகிறது. சோதனைகளின் ஆதாரம் மிரட்டல், ஏமாற்றுதல், வஞ்சித்தல் என இருக்கலாம். 12 பேரில் வல்லவனான பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் மறுதலிப்பதில்லை மற்றும் அவருக்காக மரிக்கவும் தயார் என்று உறுதியாக இருந்தான். ஆனால் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது, பேதுரு சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்பே கர்த்தராகிய இயேசுவை 3 முறை மறுதலித்தான். அவன் பொந்திய பிலாத்துவால் பயமுறுத்தப்படவில்லை, ஒரு வேலைக்கார பெண்ணை பார்த்தல்லவா பயந்து போனான். மிரட்டல் என்பது அதிகாரம் உள்ளவர்களிடமிருந்துதான் வரவேண்டும் என்று அவசியமில்லை, அது சாதாரண மக்களிடமிருந்தும் வரலாம். பேதுரு அதீத தன்னம்பிக்கையில் இருந்தான். சோதனையை சமாளிக்க தேவனின் வல்லமைக்காக ஜெபிக்கவில்லை. பர்னபாவும் வேதத்தை விட கலாச்சாரத்தை பின்பற்றினான். பர்னபாவே சத்தியத்தின்படி நடவாமல் வழி விலகினானே. எல்லா மனிதர்களும் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும், ஆதாம் ஏவாள் சந்ததியினர் என்பதையும், இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களுக்காகவும் தான் என்பதையும் அவன் மறந்துவிட்டான். உலகில் சோதனைகள் என்பது நிச்சயமான உண்மைகளே. மனித பலத்தால் சாத்தானின் தூதர்களை வெல்வது சாத்தியமில்லை. விடுதலை அளிக்கிற தேவ பிரசன்னத்தை நாம் இயேசுவிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். சோதனைகளை மேற்கொள்ளும் வல்லமையும் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய பாதையிலே நாங்கள் வழி நடத்தப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.